வணக்கம் குழந்தைகளே. இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் இருக்க கரிகாலன் கட்டிய கல்லணை என்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாய் காணப்படுவதில் 2 தஞ்சாவூரில் காணப்படுகின்ற பிரகதீஸ்வரர் ஆலயமும் இன்னொன்று கரிகாலன் கட்டிய கல்லணையும் ஆகும். இந்த பாடத்தில் ஒரு குடும்பம் அந்த கல்லணைக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெரியவர் சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அது அந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட ஒரு நல்ல படிப்பினையாக காணப்படுகிறது. இந்த பாடமானது ஒரு நாடக வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க நம்ம பாடத்துக்குள்ளாக போகலாம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களுடைய முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தம்முடைய மாமா வீட்டுக்கு செல்கின்றனர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை அவங்களுடைய மாமாவிடத்தில் அவங்க சொல்கிறாங்க. மாமாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு போகிறார். யாரெல்லாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னால், அத்தை, மாமா, இன்னும் அவங்களுடைய பையன் கபிலன், இவங்களோடு கூட மணிமொழியும் கனிமொழியும் போகிறாங்க. இனி நாடக வடிவில் கொடுக்கப்பட்டிருக்குது, வாசிக்கிறேன். மணிமொழி சொல்கிறா, எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா. உடனே கனிமொழியும் சொல்றா, எனக்கும் தான். ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அத்தை சொல்றாங்க, நாம பார்க்க போகும் கல்லணையை நாம் நெருங்கி விட்டோம். மாமா, வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம். கனிமொழி சொல்றா, மாமா, கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு மாமா? மாமா சொல்றாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லணை இருக்கு. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். மணிமொழி கேக்கா, கல்லணையை கட்டி கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக உள்ளது மாமா. உங்களுக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் சொல்லுங்க. அத்தை சொல்றாங்க, எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளுங்க. சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். கனிமொழி கேக்கா, இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? மாமா சொல்றாங்க, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இந்த பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. இப்ப அந்த கல்லணைய பார்க்கும்போது மணிமொழி ஆச்சரியத்தில் சொல்றா, ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை சொல்லுங்கள் மாமா. மாமா சொல்றாங்க, சரி சொல்றேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களிடத்துல சொல்றேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணல்ல தான் இதுக்கு அடித்தளம் அமைத்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றது மணல்ல தான் போட்டிருக்காங்க. அதாவது ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அடித்தளம், அது மணல்ல தான் போட்டிருக்காங்க. இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்னைக்கு வரைக்கும் வியத்தகு சாதனையாக இருக்கிறது. மணிமொழி ஆச்சரியமா சொல்றா, ஓ அப்படியா மாமா? மாமா சொல்றாங்க, ஆம், காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு போயிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரிஞ்சியும் எல்லா மக்களும் துயரப்படுவதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். ஆமாமா, காவிரியில அடிக்கடி ரொம்ப பெரிய வெள்ளங்கள் வரும். ஆனா என்னாகும், அந்த நீர் எல்லாமே யாருக்கும் பயன்படாம கடலுக்கு போயிடும். மக்கள் எல்லாரும் மழை காலத்துல பயங்கர வெள்ளத்தாலும் கோடை காலத்துல தண்ணி இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனை தடுக்கும் பொருட்டு தான் பெரிய ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் கரிகாலன். மணிமொழி கேக்கா, அப்பமே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் எல்லாம் இருந்துச்சாமாமா? மாமா சொல்றாரு, இல்லம்மா, இல்ல, இது கட்டப்பட்ட முறையை சொல்றேன் கேளு. காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் தண்ணி அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள போயிட்டு அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி ரெண்டும் ஒன்னோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. கபிலன் சொல்றான், இதோ இங்க பாருங்க, ஒரு கல்வெட்டு இருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிப்போமா? வாங்க. மாமா வாசிக்கிறார்.
இந்த அணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் வளமாகின்றன. இது விவசாய பாசனத்திற்கான மிக பெரிய திட்டமாகும் அப்படின்னு சொன்னார். அத்தை சொல்றாங்க, மதிய உணவு கொண்டு வந்திருக்கேன், மர நிழல்ல உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. கனிமொழி, கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றியை சொல்வோம். மணிமொழி சொல்றா, கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் என்று. இப்படியாக இந்த நாடகமானது முடிவடைகிறது. நமக்கு ஒரு நாடக வடிவிலே கல்லணை கட்டப்பட்ட வரலாறு தரப்பட்டிருக்கிறது. கல்லணை கரிகாலன் என்ற ஒரு மன்னனால் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய இயற்பெயர் வளவன். அவருடைய இளம் வயதிலே தீயில் பட்டு அவருடைய கால் கருகிவிட்டதால் அவருக்கு கரிகாலன் என்ற பெயர் வந்தது. அதேபோல் இந்த கல்லணை கட்டுவதற்கு சிமெண்டு, செங்கல் இது எல்லாம் இல்லாத காலத்தில் அவங்க பாறையை எடுத்துட்டு வந்து இந்த ஆற்றுல போடுறாங்க, காவிரி ஆற்றுல போடுறாங்க. அது தண்ணியால் அரிக்கப்பட்டு பாறை கீழே போகுது. அடுத்த பாறையை அதுக்கு மேலே போடுறாங்க. 2 பாறையையும் தண்ணியில் கரைந்து போகாத ஒரு களிமண் பூச்சை கொண்டு பூசுகின்றார்கள். இப்படியாக ஒரு பாறையின் மேல் ஒரு பாறையை வைத்து கல்லணையை அந்த காலத்தில் பயங்கர பலமாக அவர்கள் கட்டினார்கள். இந்த செய்தியினை நாம் இந்த நாடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். எனவே மணிமொழியின் கூற்றின்படி இந்த காலம் உள்ள வரைக்கும் கல்லணையானது கரிகாலனின் புகழை நிலைத்திருக்கச் செய்யும். நன்றி, நன்றி.